எல்லா 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 எனக்கு எல்லாம் கூடும், எனக்கு எல்லாம் கூடும். நல்ல கையை தட்டி வாய நிரம்பி அந்நிய பாஷையில எல்லாம் கூடும், ஆவியில நிரம்பி விசுவாசத்துல நிரம்பி எனக்கு எல்லாம் கூடும், எனக்கு எல்லாம் கூடும், எனக்கு எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். எல்லா காரியங்களும் எனக்கு கைகூடி வரும், கைகூடி வரும், கைகூடி வரும், கைகூடி வரும், கைகூடி வரும், கைகூடி வரும். நன்மையான ஈவு ஜீவனில் வரும் 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 வரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். அல்லேலூயா. என்ன தொடருமா? நன்மை ஜீவன். உனக்கு நன்மையும் ஜீவன் தான் வருமா? உன் சத்துருக்கு மத்தியில கர்த்தர் உன்னை அலைய விட மாட்டாரு. எட்ராக 2 கிலோ கோழிய போடுறா, சத்துருக்கு மத்தியில பந்தி டேபிள் போடுவார். அல்லேலூயா. உனக்கு டேபிள் போட்டு உனக்கு ஆகாரம் கொடுக்குற தேவன் உனக்கு என்ன கொடுப்பாரு? டேபிள் போட்டு கொடுப்பாரு. உன் சத்துரு ஒரு பருக்கைக்கு அலையுமா, ஆனா நீயும் அலைய மாட்ட. உன் மத்தியில டேபிள போடுவார். நீ என்ன பண்ணணும்? சோத்தை மட்டும்தான் சாப்பிடணும். அல்லேலூயா. நல்லா சாப்பிடுவோமா எல்லாரும்? அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆவியானவரே ஜீவனுள்ள வார்த்தையை பேசியிருக்கீங்கப்பா. உயிர்த்தெழுதலும் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசி மரித்தான் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவரே யோவான் 11:25 மரியாதை பார்த்து சொன்னீங்களே, மரித்த லாசரு உயிரோடு எழுப்ப போவதற்கு முன்னாடி தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த மரியாதை சொன்னீங்க, புருஷன் அறியாத உனக்கு எலிசபெத்தாகிய உன்னுடைய இனத்தாலாகிய சொந்தக்காரி வயது போனவளா, அவளுக்கே கற்பம் தரிக்க கொடுத்த தேவன் உனக்கு கொடுக்க மாட்டாரா? தேவ ஆவியானவர் உன் மேலே இருக்கிறாரு. இன்னைக்கு ஆவியானவர் நம்ம எல்லார் மேலேயும் இருக்கிற அப்படின்னால நான் நல்ல தேவ ஆவியை நல்லா உணர்ந்துட்டேன். ஆவியான பிரசன்னம் இன்னைக்கு நம்ம நடுவில் இருக்கு. தெய்வீக பிரசன்னத்தை நான் நல்லா பார்க்குறேன். அன்பானவர்களே, இந்த நல்ல நாளில் ஆண்டவரே உனக்கு என்னெல்லாம் இது வரைக்கும் கைகூடி வரலையோ எல்லாம் நன்மையாய் கைகூடி வரும்னு சொல்லி உன் தலையில் கையை வச்சு ஆண்டவரே எனக்கு வாய்க்காத காரியங்கள் எல்லாம் செயல்படாத காரியங்கள் எல்லாம் நன்மையானது. ஓ என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் ஓ கர்த்தரிடத்திலிருந்து வருவதாக. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் ஜெருசலேமின் வாழ்வை காண்பாயின்னு சொன்னீங்களே. ஆமேன் ஆமேன். அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனை அறிய வைக்க தேவன் கிருபை செய்தீரே, ஸ்தோத்திரம். நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாயிருக்கிறேன்னு சொன்னீரே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா. ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனே, வாழ்க்கையில் எல்லாத்தையும் கைகூடி வரப்படும். உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இங்கே கூடி வந்திருக்கிற யாவர் மேலும் அவங்க சரீரத்தில் பின்னாடி காணப்படுகிற எல்லா வியாதியையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விட்டு போ என்று சொல்லி விரட்டுகிறேன். அவர்களுக்கு பின்னாடி காணப்படுகிற எல்லா தரித்திரத்தையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே போ என்று விரட்டுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே எருசலேமின் வாழ்வை இவர்கள் காணும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இரத்தத்தினால் இவர்கள் ஜீவன் பெறுவார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுகம் பெறுவார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பலம் பெறுவார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வாரம் முழுவதும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அந்நியத்தையும் ஐக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் வெற்றியையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை விசுவாசிக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் பரலோக ஆசீர்வாதத்தை இவர்கள் மேல் நான் நிரப்புகிறேன். இவர்கள் மேல் நிரப்புகிறேன். இவர்கள் மேல் பேசுகிறேன். ஆவியில பேசுகிறேன், ஆத்மாவில பேசுகிறேன், சரீரத்தில் பேசுகிறேன். ஓ ரிபா கரமனா ஓ ரிவரவரவரவலா நல்ல சரீர ஆரோக்கியத்தை பேசுகிறேன். சரீர வெல்த்தியை பேசுகிறேன். ஓ ரிபானா கடவலா பொருளாதாரத்தை பேசுகிறேன். இவர்கள் மேல ஐஸ்வர்யத்தை பேசுகிறேன். யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.